அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஏன்னா எப்போவுமே 6:30க்கு நம்ம ஆரம்பிச்சிருவோம். 6:30க்கு ஆரம்பித்து 9 அதிகபட்சம் 9:30க்குள்ள நம்ம போகும். ஆனால் இன்றைக்கி ஆரம்பித்ததே 7:30 மேலே ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் சுவாமிகிட்ட கேட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி முதல் வருஷம் எல்லோரும் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு கேட்குறேன். அவர் உங்களை விட்டுடுவார்னு நான் நம்புகிறேன். ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நாளில் நல்ல மனிதர்களை சந்திப்பது என்பது இறைவனுடைய ஆசீர்வாதம். இன்றைக்கி நல்ல மனுஷங்களை நான் இன்றைக்கி பார்க்குறேன்னா பாபாவுடைய ஆசீர்வாதம். சரி, பாபா எப்பேற்பட்டவர்? ஷிரடி சாய்பாபா எப்பேற்பட்டவர்? செவிவழி செய்தி அப்படிங்கிறது ஞானத்தினுடைய வழிகாட்டுதல். பாபா எங்கேயோ யார் மூலமாகவோ எங்கோ நடந்த பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் யதார்த்தமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக என்னையும் ஒரு கருவியாக படைத்திருக்கிறார் என்பதில் கோடி புண்ணியம் செஞ்சிருக்கேன் நான் நம்புறேன். ஒரு முறை நான் ரயில் பயணத்தில் நடந்த சம்பவம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு என்னுடைய உறவினருடைய வீட்டுக்கு ரயில் பயணம். எனக்கு பொதுவாக ரயில் பயணம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அது ஏன்னு தெரியாது, சிறு வயசுலேருந்து எனக்கு ரயில் பயணம் பிடிக்காது. ஆனால் அன்றைக்கி நான் ரயில் பயணம் போக வேண்டிய கட்டாயம் நடந்த சம்பவம். அப்போது எதிரில் ஒருத்தர் காவி உடை போட்டிருந்தார், ஒரு பேட்ச் குத்திருந்தார். அந்த பேட்சில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, நம்பிக்கை பொறுமை இருந்தால் சாதிக்கலாம். அந்த நம்பிக்கை பொறுமை இருந்தால் சாதிக்கலாம். அந்த பேட்சை நான் பார்த்துட்டேன். ஆனால் அவர்கிட்ட நான் இன்னைக்கு பேசலை. சில ஆண்டுகள் கழித்து பாபா என்னிடம் பிரசன்னமானதுக்கு அப்புறம், அவர் பிரசக்தமாக வந்த பிறகு, பாபா ஒரு முறை கடிதத்தில் எனக்கு சொன்ன வார்த்தை ஆழமாக பதிந்தது. நம்பிக்கை பொறுமை இருந்தால் சாதிக்கலாம். இப்போ இந்த நம்பிக்கையும் பொறுமையும் எங்க வேணும் அப்படின்னா, நம்ம சகிப்புத்தன்மையில வேணும். யாருக்கெல்லாம் சகிப்புத்தன்மை இருக்கோ அவங்களாம் வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. நீங்க தோத்தவங்க எல்லாம் பாருங்களேன், தேவையில்லாத ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. தேவையில்லாத ஷார்ட் டெம்பர். வாழ்க்கையில தொழிலில் தோத்தவங்க, வாழ்க்கையில் தோத்தவங்கெல்லாம் பாருங்கள், நிறைய பேர் ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. முன்கோபம்னு சொல்லுவாங்க. இந்த முன்கோபம் எதற்கு வருகிறது என்றால், பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடம்பு. இதில் சூட்சம உடம்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு சூட்சம உடம்புனா தெரியும், எல்லாருக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு தெரியும். வெளித்தோற்றம் ஒன்று. இப்போ நான் இப்படி வச்சுக்கிறேனே, இப்படி நான் போட்டிருக்கிறேன், நல்லா குர்தா ஒன்று போட்டிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த குர்தாக்குள்ளே ஒரு பனியன் இருக்குல்ல, அந்த பனியன் தான் தெரியாத சூட்சம உடம்பு. பனியன் யாரு கண்ணுக்கும் தெரியல. அது மாதிரி நமக்குள்ள ஒரு ஆத்மா ஞானம் சூட்சம உடம்பா ஜோதி வடிவில் இருக்கு. நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் பாபா சொல்றார், சத்தியமா சொல்றேன், நீங்க பெருசா தவம் பண்ண வேண்டாம், பெரியதாக நீங்கள் யாகம் செய்ய வேண்டாம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சுவாமி எளிமையா சொல்றார், நீ எந்த விஷயத்துக்கு பண்ணாலும் அது மேல நம்பிக்கையோடு இரு, பாசிட்டிவா, பொறுமையோ இரு, பாசிட்டிவா. இந்த ரெண்டு விஷயத்தை யார் கடைபிடிக்கிறாங்களோ ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் அந்த பேட்ச் போட்டவரை நான் பார்த்துட்டேன் இல்லையா, எனக்கு சுவாமி எழுதி கொடுத்தாரு இல்லையா, அது ஆழமாக பதிஞ்சதுனால இங்கே நைனாவுடைய அந்த காரில் கூட பின்னால் நம்பிக்கை பொறுமை இருந்தால் சாதிக்கலாங்கிற வார்த்தையை நான் போட்டிருப்பேன். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இந்த வார்த்தை யார் சொன்னா? நம்பிக்கை பொறுமை ஓகே, நம்பிக்கை பொறுமை இருந்தால் சாதிக்கலாம். சரி, அந்த நம்பிக்கை பொறுமை எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? பார்க்கலாமா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு இந்த வாரமே உங்களுக்கு அதுதான். டெஸ்ட் பண்ணிடலாமா? நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படி? கண்டிப்பா நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. இன்னைக்கு இரவு முழுக்க இங்க இருந்து, நாளை இரவு வரைக்கும் இங்க இருந்து, நாளான்னைக்கு இரவு வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய வெற்றியாளர்.
என்ன புரிஞ்சதா? இப்போ புரியுது. நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் கொஞ்சம் இல்லைன்னு நான் தோணுது. என்னை கொஞ்சம் சீக்கிரம் விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு தோணுது. பொறுமைக்கான ஒரு ரகசியம், பொறுமை இருந்தால் சாதிக்கலாம். சரி, உங்களுக்கு ஒரு பொறுமைக்கு ஒரு டெஸ்ட் வச்சிடறேன், ஓகேங்களா? உக்காந்த இடத்துல இருந்து நான் சொல்ற வரைக்கும் எந்திரிக்கவே கூடாது. சூப்பரா. ஒரே ஒரு கண்டிஷன், இயற்கை உபாதை சூச்சு வந்தா மட்டும் போலாம். அப்பனா ஓகே, நான் இங்கே உட்காந்துக்கிறேங்கிறீங்களா? அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை சொன்ன இல்லையா, முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், சத்தியமாக சொல்கிறேன் உங்களால் உட்கார முடியாது. பொறுமை சொன்ன பார்த்தீங்களா, நான் சொல்ற வரைக்கும் இங்கேயே உட்காருங்கன்னு, நிச்சயமா வாழ்க்கை வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்றீங்க. சரி, இது நம்பிக்கை பொறுமை அல்ல. நீங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க என்ன வேலையில் இருக்கீங்களோ, உங்கள் குடும்ப ரீதியாக நீங்க என்ன பண்றீங்களோ, அந்த இடத்தில் நீங்கள் நம்பிக்கையாக வாழ்வதை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் கணவருக்கும் காட்டுகின்ற சக்தியாக நீங்க மாற வேண்டும். எந்த இடத்துல நீங்க பொறுமைக்கு மிகச் சிறந்தவர்கள் என்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பையனாவோ ஒரு பொண்ணாவோ இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, நீங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவினர்களிடத்தில், உங்களுடைய வேலையில, உங்க பிசினஸ்ல ரொம்ப பொறுமையா நீங்க கையாளுகின்ற விதத்தை அவர்கள் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, உங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன வரும்? பொறுமை தானா வந்துடும். இந்த நம்பிக்கை பொறுமை அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது, அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது. ஆனா வந்துடுச்சுன்னா உங்களை தவிர வெற்றியாளர் யாருமே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஆரம்ப நிலையிலிருந்து சொல்லி கொடுத்த ரகசியங்கள் உண்டு. தியானத்தினுடைய சூட்சமத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது இந்த செவிவழி செய்தி, எளிமையான செவிவழி செய்தியை முடிச்சுட்டு நான் நேராக கதைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ அப்போ இது வரைக்கும் கதைக்க நீங்கள் வரலையா? என்ன நம்பிக்கை பொறுமைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதைங்கிறதுனால இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் நான் உள்ள போகிறேன். ஷிரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு அதிசயம், ஷிரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் நடந்த செவிவழி செய்தி வாயிலாக வந்த அற்புதம். ஷிரடி சாய்பாபா எவ்வளவு கருணை உள்ளவர் அப்படிங்கிறது இந்த கதை மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பாபா கிட்ட போனால் நம்ம என்ன கேட்போம்? பாபா கிட்ட என்ன கேட்போம்? பாபா காசு கொடு, உடம்பு நல்லா இருக்கணும், கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும். நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை சுவாமி கிட்ட முன்வைக்கும் போது சுவாமி செய்வார் தரும். சரி, இதே தப்பா நீங்க வேண்டீங்கன்னா முதல்ல பிரார்த்தனையில் நாம தெளிவா இருக்கணும். நாம தப்பா வேணும்னா கண்டிப்பா நடக்காது. முதல்ல இங்க உட்கார்ந்து இருக்கவங்களாம் சரியா வேண்டீங்களான்னு ஒரு நிமிஷம் உங்க மனசுக்குள்ள கேட்டுக்கோங்களேன். எஸ், நான் பாபா கிட்ட பிரேயர்ல உட்காரும் போது நான் கண்டிப்பா நல்லதுதான் வச்சு வேண்டிக்கிறேன், எனக்கு கண்டிப்பா கேரளா லாட்டரியில 1 கோடி ரூபாய் வரும் அப்படின்னு நீங்க வேண்டீங்கன்னா நடக்கவே நடக்காது. இருக்காங்க, சாயப்பா உங்க கோவிலுக்கு நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். வாரம் நான் கேரளா லாட்டரி வாங்கிட்டு இருக்கேன், எப்ப எனக்கு விழுதோ அதுல நான் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துறேன். எப்படி பர்சன்டேஜ் கொடுத்துறாங்க? இன்னொருத்தர் வருவார், ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து பல கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குது, நீங்க மட்டும் ஊன்னு சொல்லிட்டீங்கன்னா, பாபா மட்டும் கேட்டு சொல்லிட்டீங்கன்னா, அந்த ட்ரஸ்ட்ல இருந்து எனக்கு பல கோடி வந்த உடனே உங்களுக்கு அள்ளி கொடுத்துறேன் பாதி கூட. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டாங்க. ட்ரஸ்ட்னா என்ன? ட்ரஸ்ட்னா என்ன? ட்ரஸ்ட் மீ, நம்பிக்கை. எங்கோ ஒரு ட்ரஸ்ட்ல பணம் வரும்னு நினைச்சு உட்காந்துட்டு இருக்கு, ட்ரஸ்டோட உட்காந்துருக்க உங்களால உங்க 2 கை மேல உங்களுக்கு ஏன் ட்ரஸ்ட் வரல? ஷிரடி சாய்பாபாவை பார்ப்பதற்காக ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் போறாங்க.
அந்த 6 பேர் போறதுல 6 பேருமே தொழில் பண்றவங்க அந்த காலத்துல. அப்போ பாபாவை பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகணும் உங்களுக்கே தெரியும். ரயில் பிடிச்சி அவரை போய் பார்க்கறதுக்கு போகும்போது, பாபா வாழ்ந்த காலத்தில் சொல்கிறேன். இப்போ அந்த 6 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலில் மிக சிறந்தவர்களாக வரணும்னு ஒரு ஆசை. அவங்க தொழிலில் மிகச்சிறந்தெல்லாம் வருவதற்காக பாபாவை போய் பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு மாற்றம் வரும்னு விஷயத்தை கேள்விப்பட்டு போயிடுறாங்க. அவங்க போன அன்னைக்கு ஒரு புதன்கிழமை. புதன்கிழமை. என்னடா எப்போ வியாழக்கிழமை தான் சொல்லுவார், இன்றைக்கி என்ன புதன்கிழமைன்னு சொல்கிறாரு குருசாய் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியல வியாழக்கிழமையினுடைய மகிமை, அவங்களுக்கு தெரியல. புதன்கிழமை போகிறாங்க. புதன்கிழமை போனவொடனே பாபா சொல்லிட்டார். பாபா பார்த்தா என்ன இவரா நமக்கு நல்லது பண்ண போகிறாரு. நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம்ல, ஆள் பக்கரி மாதிரி இருக்கிறாரு, இவர் நாம் செய்ய போகிறார். ஆனால் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவர் பின்னால். நாளைக்கு வியாழக்கிழமை பூஜை முடிஞ்ச உடனே உங்களுக்கு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் பாபா. அப்போ அங்கே ஆரத்தி நடக்குது. எங்கே? ஷீரடியில். பாபா வாழ்ந்த காலத்தில் நடந்த செவிவெளி செய்தி கதையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். மொத்தம் எத்தனை பேர் போனாங்க? எதற்காக போனாங்க? அவங்கவுங்க தொழில். எதுக்கு? பாபாக்கு தெரியும் அவங்க எதுக்கு தான் வந்திருக்கிறாங்கன்னு. பாபா சொல்றாரு 2 பேரா என்கிட்ட பேச விடுங்கிறார். அப்போ மொத்தம் எப்படி எத்தனை பேட்சா போனோம்? 6 பேர் வந்தாங்க, 3 பேட்சா போனோம். பாபா சொல்றாரு நீங்க கூட்டு தொழில் 2 பேர் சேர்ந்து பண்ணீங்கன்னா உனக்கு பெரிய மாற்றம் வருங்கிறார். பாபாவே சொல்லிட்டாரு. இப்போ அவங்க 4 பேர் என்ன பண்ணலாம்? நம்ம 2 பேர் தனியாக கூப்பிட்டு ஒன்னா தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டார். இந்த தொழில் பண்ணுன்னு வேற சொல்லிட்டார். இப்போ அந்த 4 பேர்த்திட்ட போய் அவங்க சொல்லணும், இல்லை அடுத்த பேட்ச் மறுபடியும் வரணும். 2 பேர், அடுத்த 2 பேர் வாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணால் வெற்றி உண்டாகும். 3ஆவதா கூப்பிட்றாங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இப்போ மொத்தம் எத்தனை பேட்சு? 3 பேர். ஆக மொத்தம் 6 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் யாரையும் சொன்னாரோ அவர்கள் இருவருக்கும் இயற்கையிலே ஆகாது. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நீங்க உங்க குடும்பத்தோட போறீங்கன்னு வச்சுக்கலாம், அதுல ஒரு 2 பேர் உங்களுக்கு ஆகாதவங்க இருப்பாங்க. ஆமாவா இல்லையாங்கிறது கைத்தட்டல சொல்லுங்க. நீங்க உங்க ஃபேமிலியில உங்க பங்காளிங்க அங்காளிங்க சொந்தக்காரங்கள ஒரு 6-7 பேர் போறீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு பாதி பேர் உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. உங்கள் கருத்துக்கு செட் ஆக மாட்டாங்க. உங்க பேச்சுக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க. உங்க வார்த்தைக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க. உங்கள் புரிதலுக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க. அப்ப பாபா என்ன சொல்றாரு? யாருக்கு ஆகாதோ அவங்களுக்கு ஆகும்னு கனெக்ட் பண்ணி விட்டார். இந்த சூட்சம ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவனுக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்களோ, டேய் நீங்க 2 பேரும் தொழில் பண்ணா டாப்பு, அவங்களோட சேர்ந்து பண்ணா முடிஞ்சு போச்சு. இப்போ அது வரைக்கும் அவங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தது. 2 பேருக்குள்ள ஆகாது. இப்போ சொன்ன நம்ம என்ன பண்றோம்னா நம்ம எப்படியாவது சேர்ந்து எப்படியாவது நம்ம பண்ணிடலாம், ஓகேவா அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அது வரைக்கும் பேசிக்கல. சரியா போறாங்க. எப்படி போறாங்க மகனா? போறாங்க. எப்படி போறாங்க மகனா? போறாங்க. இப்படியே 3 பேர்கிட்டையும் பாபா கூப்பிட்டு சொல்லிடுறாரு, உனக்கும் தான் ஆகும், உனக்கும் தான் ஆகும், உனக்கும் தான் ஆகும். திரும்பி போகும்போது அந்த 2 பேரா பேசிக்கிறாங்க. போய் பேசிக்கிறாங்க. அர்த்தம் புரியுதா? அந்த 6 பேர் கடைசியில் எத்தனை பேரை பிரிகிறாங்க? பாபா சொன்ன மாதிரி தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க. பாபா போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. பாபா கிட்ட ஏதோ சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் வியாழக்கிழமை பூஜையை பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தியா பாபா இருக்கிறத உணர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஒரு 3 வருஷத்துல மிகப்பெரிய வெற்றியாளராக மாறிடுறாங்க. இந்த செவிவெளி செய்தியை நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கணும். இவங்க பிசினஸ் பிஸியில 3 பேட்சும் போல, 3 பேட்சும் போகல.
ஆனா பாபா என்ன கண்டிஷன் போட்டார் தெரியுமா? அடுத்த முறை நீங்கள் வரும்போதும் 6 பேர் ஒட்டுக்காக தான் வரும்னு சொல்லிட்டார். இப்ப இந்த 6 பேரும் இவங்க தான் ஒன்று ஜோடி சேர்ந்துட்டாங்களே, ஒத்தே வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் நல்லா டாப்ல வந்துட்டாங்க. உடனே மறுபடியும் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சாயை பார்த்து 3 வருஷம் ஆயிடுச்சு, மறுபடியும் போய் ஷிரடி சாயை பார்ப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் ரயில் ஏறி போறாங்க. இந்த முறை பாபாவை பார்க்க போகும்போது வியாழக்கிழமை, போன முறை போகும்போது புதன்கிழமை, இந்த முறை வியாழக்கிழமை. பாபா போன உடனே சொல்லிட்டார், இந்த முறை தனித்தனியா அந்த 3 பேரையும் மூணு பேட்சையும் கூப்பிட்டு, நீங்க இனிமேல் 2 பேரும் ஒத்து வர மாட்டீங்க, விலகிக்கோங்க. நீங்க இனிமேல் ஒத்து வர மாட்டீங்க, விலகிக்கோங்க. நீங்க இனிமேல் ஒத்து வர மாட்டீங்க, விலகிக்கோங்க. புரியுதா? ஏண்டா சீரடிக்கு வந்தானே போயிருச்சு உங்களுக்கு. நமக்கு ஃபேவரா சொன்னா சீரடி, நமக்கு ஃபேவரா இல்லைன்னா அது பேரிடி. என் வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஃபேவரா நான் பேசிட்டேன் அப்படின்னா குரு சாய்ராம் சூப்பர் டாப்பு, அவங்களுக்கு ஃபேவரா நான் இல்லைன்னா குரு சாய்ராம் டூப்பு. கை தட்டின 2 பேருக்கு நன்றி. பாபா வாழ்ந்த காலத்திலேயே பாபாவையே அப்படிதான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ நான்லாம் ஏமாத்துறான், ஜுஜுப்பி சுச்சுப்பி. அப்புறம் பேட்சை பிரித்து விட்டாரு. இப்போ அந்த பேட்சை பிரித்த உடனே அவங்க அங்கேயே பேசிக்கிறாங்க. வெளியே போய் வியாழக்கிழமை பூஜை எல்லாம் முடிஞ்சுடுத்து, வியாழக்கிழமை முடிஞ்சிருது, பூஜையெல்லாம் முடிஞ்சிருது. வெளியே போய் நின்று இப்படி ஹோட்டலில் உட்காந்து இப்படி நின்று, பழைய அந்த காலத்து ஹோட்டலில் எப்படி இருக்கும் உங்களுக்கே புரிஞ்சுக்கலாம். 4 சப்பாத்தி கொடுப்பாங்க. என்ன பண்ணலாம் இப்போ, நம்ம தொழிலே விட்டுட்டு எப்படி போகிறது? சரி, நீ தொழில் நடத்துறதா நான் தொழில் நடத்துறதா, இப்போ போட்டியாகி போயிடுச்சு. அங்கேயே வாக்குவாதம், சண்டை முத்துது. அன்புக்குரிய சாய் அன்பர்களே, இந்த கதை ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இதில் ஒரு ஞானம் இருப்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்த நாள் மறுபடியும் பாபாவை பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சண்டை வந்துருச்சு, முத்திக்கிச்சு. அதில் 2 பேர் டிசைட் பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் பாபாவை பார்த்து கிளியர் பண்ணாமல் வரமாட்டோம். உடனே நெக்ஸ்ட் டே பாபாவை பார்க்க மறுபடியும் போகிறாங்க 6 பேர். சாயி, உங்களை நம்பி வந்திருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றார். அப்பதான் பாபா ஒரு ரகசியத்தை உடைக்கிறார். இனி வரக்கூடிய காலங்களில் கூட்டு தொழில் என்பது ஆகவே ஆகாது என்று அன்றே சொல்லிவிட்டார். என்னைக்கு சொன்னாரு? 1918 அவர் சித்தியாவதற்கு முன்பு, சிவமாவதற்கு முன்பு, நாராயணாவதற்கு முன்பே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே வியாபாரம் செய்யும் அன்பர்கள்ட்ட சொல்லிட்டார், இனி வரக்கூடிய காலத்துல கூட்டு தொழில் ஆகாது. எங்க இங்க தொழில் ஸ்தானத்துல பண்ணவங்களா நான் கூட்டா பண்ணேன், ரொம்ப சூப்பரா என் கூட்டாளி என்ன பார்த்துக்கிட்டான், சொல்லுங்க பாப்பா. நல்லா பார்த்துட்டு இருக்கிறாரா? எவ்வளவு நாளா? 5 வருஷமா. என்ன தொழில் பண்றீங்க? உங்க பார்ட்னர் பேர் என்ன? வெங்கடேஷ். சிறு வயது நண்பரா? இடையில வந்தவர். சரி, பாபா இந்த ஆசீர்வாதத்தோட உங்களை இன்னும் உயர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு பேர்ல ஒருத்தர் கை தூக்கினார். ஆனா ஏன் முக்காவாசி பேர் கை தூக்க முடியல? பாபா என்ன சொல்லிட்டார் அன்னைக்கு? எந்த தொழில் பண்ணாலும் கூட்டு ஆகாது. அன்னைக்கு நம்ம பழமொழி சொல்லிட்டாங்க, என்ன அது? கொள்ளைக்கு போனாலும் கூட்டு ஆகாது. இப்போ அந்த 6 பேரும் வந்துடுறாங்க. பாபா அதுக்கான வழிமுறையை சொல்லிடுறாரு. இப்போ உங்க குடும்பத்தோடு சேர்ந்து தான் தனித்தனியாக நீங்க செய்ய வேண்டும் சொல்றாரு. என்னத்த? தொழில. இப்போ அவங்க குடும்பத்தில் அவங்க தொழில் ஸ்தானத்தை உயர்த்துவதற்கு தனியாக போராடுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
இல்லை. முதல்ல அவங்க ஒருத்தரோட கூட்டு சேர்ந்து பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது, பண்ண முடியுங்கிற நம்பிக்கை கிடைச்சது. அதில் ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்களா. அதுக்கப்புறம் வேண்டாம் முடிவைட்டு தனியாக பண்ண வரும்போது பல விஷயங்களை அவங்க உடனே எடுத்தமா கவுத்தமான்னு பண்ணல. ரொம்ப பொறுமையாக ஆழ்ந்து சிந்திச்சு, பாபா நான் நம்பிக்கையோடு தொடங்கி இருக்கிறேன், பொறுமையாக நான் காத்திருக்கிறேன், இதை செய்யலாமா வேண்டாமான்ட்டு அவங்க முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயத்தை செய்திருந்தாலும், கூட்டாக செய்திருந்தாலும், அதனுடைய அனுபவங்கள் பின்னாளில் உங்களுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் ஏற்படுத்தியிருக்கும். கரெக்டா? அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்கள் தொழிலில் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிற நம்பிக்கையும், உங்க தொழிலில் நல்ல காசை பார்க்கணும், அதற்காக நான் பொறுமையா நான் என் பிசினஸ்ல டெவலப் ஆகணுங்கிற அந்த வெறித்தனமும் ஏன் பல பேருக்கு குடும்பத்து மேல இருக்கிறது இல்லை? நீங்க வேலை பார்த்துட்டு எங்க போறீங்க? உங்க வீட்டில் நீங்க நிம்மதியா தூங்குறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. என்கிட்ட சொல்ல வேண்டாம். அப்படி நீங்கள் உங்க வீட்டில் நிம்மதியா தூங்குறீங்க அப்படின்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார்னு அர்த்தம். கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அப்ப சுவாமி சொல்றார், வருகின்ற காலங்களில் நம்பிக்கையும் பொறுமையும் உள்ளவன் மட்டுமே மாற்று வழியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும்னு அந்த 6 பேரை 3 பேட்சாக பிரித்து 3 பேரை மறுபடியும் தனித்தனியாக பிரித்து மறுபடியும் ஆராக்கி அவங்களால முடியுங்கிற ரகசியத்தை அவங்களுக்கே தெரியாமல் உருவாக்கி ஒரு 3 வருஷம் கழித்து அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தனித்தனியாக போய், அப்போ ஒரு பணம் வருது அப்படின்னா ஒரு உறவு வேணும், ஒரு பணம் வரல அப்படின்னா ஒரு உறவு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அன்னைக்கே புரிய வச்சு, ஆமாவா இல்லையா? நீங்கள் யதார்த்தமாக உங்கள் கையில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கனகராஜ் கையில் ஒரு 50,000 ரூபாய் காசு இருந்தால் எப்படி இருக்கும்? ஜாலியாக. கரெக்டு தானே? சரி, பணமே இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு சாய் சொல்லுகின்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு புரியும். அவர் என்ன சொல்றார் பாபா அப்படின்னா, உன்னுடைய வீட்டில் நீங்க சாதிக்கணும் அப்படின்னா, நீ வெளியே ஜெயிக்கணும் அப்படின்னா 2 விஷயத்தையும் மையப்படுத்தணும். ஒன்று, நீ வீட்டில் நம்பிக்கையா பேசணும், வெளியே போகும்போது பொறுமையா நீ இருக்கணும். இப்போ நான் நீங்க 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 எல்லாரும் நம்பிக்கையா இருக்கீங்க, நீங்க எல்லாரும் பொறுமையா இருக்கீங்க, ஆனால் கடைபிடிக்கிறீங்களான்னு மட்டும் கேட்டுக்கோங்க. என்கிட்ட சொல்ல வேண்டாம். இல்ல என்கிட்ட சொல்ல வேண்டான்ட்டேன். உங்க நம்பிக்கையை என்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்கள் பொறுமையை என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனால் நான் மாறுதட்டி சொல்கிறேன், நான் நம்பிக்கை உடையவன், நான் பொறுமையானவன். நான் நம்பிக்கையா இருக்கேன், நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். எஸ், நான் கான்பிடண்டா இருக்கேன், நம்பிக்கையா நான் பொறுமையா இருக்கேன். பெங்களூருக்கு அந்த பக்கம் ஒரு ஊரு, எனக்கு சுவாமி தியானத்துல சொல்றார், நீ அவங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளு அப்படின்றார். அவங்க ஒரு இன்சூரன்ஸ் செக்டார்ல இருக்காங்க. நடந்த சம்பவம். நான் உடனே ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் அடிச்சு எங்க இருக்கீங்க அப்படின்னு. அவங்க ஒரு பெண்மணி. ஏங்க அப்படின்னு. இல்லை பாபா அவங்கள வீட்டுக்கு போக சொல்றாரு அப்படின்னு. இல்லைங்க, நான் இப்போ தாங்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், அதுக்குள்ளே எப்படிங்க வீட்டுக்கு போகிறது, மணி இப்போ 11:30 தாங்க ஆகுது, மறுபடியும் நான் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுங்க அப்படின்ட்டு. பாபா போக சொன்னார், சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு திங்கக்கிழமை காலை, மண்டே மார்னிங் 11:30. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு போகிறதுனா எப்படி இருக்கும்? திட்டு வாங்கிட்டே தான் போய் ஆகணும் முடியும். என்ன எனக்கு ஒன்றும் தெரியல எதுக்காக அப்படி சொன்னார். ஆனால் ஒரு 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 சில மணி நேரங்கள் கழித்து எனக்கு ஃபோன் வருது. ஃபோனில் அந்த குரல் அழுகுறாங்க.
ரொம்ப தேங்க்ஸ் குரு சாய்ராம், ரொம்ப தேங்க்ஸ் குரு சாய்ராம், ரொம்ப தேங்க்ஸ் குரு சாய்ராம். நாங்கள் ஏன் அப்படின்னு இப்போதான் சொல்கிறாங்க. நான் என்னன்னு தெரியல, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்தது. நான் வீட்டுக்கு போகிறேன். அங்கே போனால் எங்கள் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அவர் வெளியே பிஸ்னஸ் விஷயமா வெளியே போனார். திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் கதவு திறந்து கிடந்தது. என்னன்னு தெரியல, உள்ளுக்குள்ளே போனால் தானாக பேசிட்டு கிடந்தாரு. பார்த்தாக்கா அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு பேசி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவா, நான் இறக்க போகிறேன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதிட்டு இருக்கிறாரு அழுதுகிட்டே. அந்த காட்சியை நான் தூரத்திலிருந்து பார்க்குறேன். எதுக்காக இறக்குறீங்கன்னா, ஒரு கடன் தொல்லை காரணமாக அவமானம் தாங்க முடியாமல், பிரச்சனை தாங்க முடியாமல் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதிட்டு இருக்கிற காட்சியை, மனம் விட்டு அழுதுட்டு இருக்கிற காட்சியை மனைவி பார்த்துறாங்க. போய் என்னன்னு பார்க்குறாங்க. பார்த்தோன்னா மனைவியை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. நான் செத்தல்லான்னு இருக்கிறேம்மா, இதுக்கு மேலே நான் வாழுவனா இல்லையான்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேலே எனக்கு வாழ தகுதி இல்லைன்னு சொன்ன உடனே, நீ எப்படிமா இப்போ வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் வரலைங்க, பாபா என்னை இங்கே வரவழைச்சார். அந்த லைன்ல இருந்து மனைவி ஃபோனில் அழுகிறாங்க, கணவன் ஃபோனில் அழுகிறாங்க. என்னுடைய கணவருடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. நான் சொன்னேன், நான் காப்பாற்றவில்லை, நீங்கள் நம்பிய பாபா உங்களை அந்த நேரத்தில் காப்பாற்றினார். சுவாமி எப்பவுமே நீங்க ஒன்று பண்ணுங்க, சுவாமியினுடைய மிராக்கல்ஸ் அப்படிங்கிறது ஒரு விபூதி வரதோ, ஒரு சந்தனம் வரதோ, ஒரு குங்குமம் வரதோ இல்லை, அது ஆசீர்வாதம். நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆசீர்வாதம் எங்க நடக்கும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில ஒரு கிரிட்டிக்கலான மூமெண்ட், ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நேரம், அந்த பிரச்சனைக்குரிய நேரத்தில் எங்கோ யாரோ ஒரு மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்காக ஏதோ ஒரு ரூபத்தில் சுவாமி உங்களுக்கு மிராக்கல் பண்ணுவார். அன்னைக்கு பெங்களூருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஃபேமிலிக்காரங்க அன்னைக்கு அந்த புலம்புனாங்கல்ல, நான் செத்து போயிடுவேன், நான் சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்லி அழுது அந்த கணவரை காப்பாற்றின அந்த மனைவி இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்காங்க சொல்லட்டுமா? கோடி கோடி கோடீஸ்வரங்களா இருக்கா. 6 காரு, பல கோடி ரூபாய் சொத்து, எங்க பணம் வைக்கிறதுன்னு தெரியல, எங்க பணம் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் யோசித்து பாருங்களேன், அன்று தற்கொலை செய்து கொண்டிருந்தால் இன்று அவர்கள் அந்த கோடீஸ்வரர்களாக இருந்திருக்க முடியுமா? அவர் ஏன் சூசைட் பண்ண போனார் தெரியுமா? அதுக்கு காரணம் பார்ட்னர். பார்ட்னர். நிறைய பேருக்கு லைஃப் பார்ட்னரே செட் ஆக மாட்டேங்குது. பிஸ்னஸில் மட்டும் பார்ட்னர் செட் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சாய் உறவுகளே. நீங்கள் அடுத்து வரக்கூடிய காலங்களில் 2 பேருக்குள்ள அந்யோன்யம் என்பது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையிலும் பொறுமையிலும் இருப்பதாக பாபா சொல்கிறார். நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கான்பிடண்டா நம்பிக்கையா பேசுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா நீங்க நடந்துக்கிறீங்களோ, கட்டாயமா உங்களை யாரேனும் குறை சொல்லுகிறவர்கள் வந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஆட்டோமேட்டிக்கா. நான் மறுபடியும் சொல்றேன், மிராக்கல் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல எங்க ஒரு மூலையில் நடக்கும். நீங்க எந்த இடத்துல எந்த சமயத்தில் நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டத்துல பாபா உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். நீங்க இப்ப இங்க உட்கார்ந்துருக்கோம், யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, கண்டிப்பா டெஃபினட்டா இருப்பீங்க, எழுதி நீங்க சேலஞ்ச் பண்றீங்க. இப்ப நீங்க யாரோ ஒருத்தர் கிரிட்டிக்கலா இங்க உட்கார்ந்துருக்கீங்க, எனக்கு தெரியும் யாருன்னு, ஆனா நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். அச்சோ நாளைக்கு விடிஞ்சா பெரிய பிரச்சனை காத்துருக்கு. நான் சொல்றேன், உங்க பிரச்சனை தூசு மாதிரி பறந்து போயிருக்கு. சாத்தியம். நீங்க பர்சனலா என்கிட்ட சொல்லுங்க, எஸ் குரு சாய்ராம், நேற்று நான் வியாழக்கிழமை எல்லாரும் ஜனவரி 1ஆம் தேதி 2026 சந்தோஷமாக வந்து உங்க பூஜையில கலந்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் சாகலாமா நினைச்சு உட்காந்துருந்தேன். ஆனா இந்த பதிவு, இந்த கதையை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு மாற்றம் கிடைச்சது, என் முடிவை மாத்திக்கிட்ட நீங்க சொல்லுவீங்க. இப்ப நான் யாருக்காக பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க எல்லாருக்காக பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இங்க உட்கார்ந்துருக்க அந்த ஒருத்தருக்காக நான் பேசிட்டு இருக்கேன்.
அந்த ஒருத்தர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது ஆனா பெண்ணானு நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் எனக்கு தெரியும். அந்த பையன் நான் பொண்ணானு சொல்ல மாட்டேன், நீங்களும் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு நாளைக்கு சொல்லுவாங்க, குரு சாய்ராம் நான் ரொம்ப நொந்து போய் வந்தேன், சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், இப்படி ஒரு கதையை சொல்லி இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டீங்க குரு சாய்ராம். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற கதை இன்னைக்கு இல்லை. ஜனவரி 1ஆம் தேதி 2026 ஒருத்தர் சாகுன்னு நினைச்சீங்க வந்து உட்கார்ந்து இருந்து, இறைவா நான் செத்தரலாம் அப்படின்னு நினைச்சீங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அவங்கள வாழ வைக்கலாமா வேண்டாமா? அததான் இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சண்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ள இருந்து வந்திருக்கிறீங்க, இங்க உங்க வீட்டுல வெளியே பிரச்சனையில இருந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அஜோ காலையிலேயே என் குரு சாய்ராமையும் பாபாவையும் பார்த்து பேசலாம், நான் வர முடியலையே, ரொம்ப டார்ச்சர் தாங்களே வந்து இங்க உட்காந்துருக்கீங்க. எழுதி வச்சுக்கோங்க, உங்க பிரச்சனை தூசு மாதிரி பறந்து போயிடும். அப்ப நான் இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்கள் எதை நம்பி நீங்க எது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை நீங்க நினைச்சிருக்கீங்களோ எழுதி வச்சுக்கோ. உங்க பிரச்சனை நீங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீங்கள் மாத்தி யோசிக்கிறது இல்லை. நீங்க மாத்தி யோசிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல மாற்றம் கிடைக்கும். நீங்கள் மாத்தி யோசிச்சு மட்டும் பாருங்களேன். நீங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? சமீபத்தில் ஒரு ஆன்மீக தலைவர் ஒன்று சொல்லியிருந்தார், வேலைக்கெல்லாம் போகாதீங்கடா அப்படி சொன்னார். வேலைக்கெல்லாம் போகாதீங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஆன்மீக தலைவர் சொன்னார். சிரிப்பா வந்துச்சு. ஆனா அதற்குள்ளே இருக்கின்ற ஞானத்தை நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ உருவாக்கடா வேலைய, நீ அடுத்தவனுக்கு வேலை கொடுக்கிற கேப்பபிள் உனக்கு இருக்குடா அப்படிங்கிறார். நான் ஒரு வேலை சொல்லட்டுமா? என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட சில பேர் வந்து பிஸ்னஸ்க்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணமே இல்லை அப்படின்னாங்க. டே, உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்பிக்கை தான். உன் இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்பிக்கை தான். நான் யார்கிட்ட போய் பணம் கேட்கறது? நான் யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது? எடு, ஒரு பேப்பர் எடு, ஒரு பேனா எடு, லிஸ்ட் எடு, போய் கேளு. யார் யார்ட்டெல்லாம் கேட்கணுமோ போய் கேளு. கொடுக்கிறவங்களுக்கெல்லாம் சலாம் போடு, கொடுக்காதவங்களெல்லாம் மைண்டில் வை. கொடுக்கிறவங்களுக்கெல்லாம் சலாம் போடு, கொடுக்காதவங்களெல்லாம் மைண்டில் வை. கொடுக்கிறவங்களுக்கெல்லாம் சலாம் போடு, கொடுக்காதவங்களாம் மைண்டில் வை. கடன் வாங்கிறது தப்பு இல்லை, கடன் திருப்பி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு. இப்போ உங்க எல்லாருக்காகவும் இன்று செவிவெளி செய்தி இல்லை. ஏன் குரு சாய்ராம் எப்பவுமே ஒரு நல்ல கதையா இருக்கும், ஆனா இன்னைக்கு ஏன் குரு சாய்ராம் இவ்வளவு ஒரு ட்ரையா போச்சுன்னா, அவங்க வாழ்க்கை ட்ரையா இருக்கு சாமி, நான் மாத்தி விடணும்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது, நீங்க எந்த சாமி வேணா கும்பிடுங்க, வாட் எவர் இட் இஸ், நீங்க எந்த குரு கிட்ட வேணா போங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா எந்த குரு உங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தரானோ அவங்க தான் உங்களுக்கு உண்மையான குரு. நீ செய்யற ஒரு விஷயத்தில் நல்லது கரெக்டா இருந்துச்சுன்னா, நீ பண்ற ஒரு விஷயத்துல தெளிவு கரெக்டா இருந்துச்சுன்னா, உன் வார்த்தையில அபத்தமான வார்த்தை இல்லாம ஞானமான வார்த்தை இருந்ததுன்னா, நீ செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலையும் ஒரு ஆன்மீகம் இருந்ததுன்னா, சத்தியம் இருந்ததுன்னா, எழுதி வச்சுக்க, நீ ஜெயிச்சிருவ. இப்ப எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் அப்படின்னா, இவ்வளோ தூரையும் பேச்சை கேட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு போனோடனே அவங்களும் பேப்பர் பேன் எடுத்து இப்படின்னு எழுதுற போகும்போது மறுபடியும் எனக்கு பாபா ஃபோனை போட்டு, ஐயோ என்னான்னு போய் பாடுறா அப்படின்னு அவர் எனக்கு காதில் வந்து சொல்லி, நான் அவங்களுக்கு உடனே ஃபோனை போட்டு அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லவா முடியும்? இல்லை, இங்கேயே வேரோட பிடுங்கி எடுத்துடுறோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தில் தெளிவாக இருங்க. முதல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சூசைட் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக இருங்க. நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளுகின்றவர்கள் இங்கே யாராவது, நான் அடிக்கடி யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் சூசைட் பண்ணிக்கலான் இருக்கேன், நான் சூசைட் பண்ணிக்கலான் இருக்கேன், நான் சூசைட் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, உண்மையிலுமே ஒரு நாள் நீங்கள் சூசைட் பண்ணிக்குவீங்க.
நான் ஜெயிச்சிருவேன், நான் சாதிச்சிருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை இருக்கு, நான் உழைப்ப நம்புறவன், எனக்கு கண்டிப்பாக ஜெயிக்கிற தன்மை இருக்கு. சொல்லி பாருங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வேற, தன்னை அறியும் ஞானம் என்பது வேற. தன்னம்பிக்கைங்கிறது அப்போதைக்கு பூஸ்ட்டு, புஸ் 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 புஸ்ன்னு ஏறும், அவ்வளோதான், மறுபடியும் டஸ்ன்னு இறங்கிடும். ஆனால் தன்னை அறியும் ஞானம் வந்துருச்சுன்னா, என்ன இடியே இருந்தாலும் சரிடா, நான் ஜாலியாக தாண்டா இருப்பேன். அப்போ சுவாமி உங்ககிட்ட என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, டேய், உன்னுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாடா, ஜோதிடா, நீ ஏற்கனவே பிறவியில செய்த பாவத்தின் கணக்குப்படி பிறந்திருக்கிறடா, அந்த கணக்கை சரியா மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன்டா. குருவினுடைய பாதத்தை பிடிச்சுக்கோடா, அதை பிடிச்சுக்கிட்டு நீ வருவதற்கு உன் கணக்கை நீ சரி பண்ணிக்கோடா. பொறுமையாயிருடா, நம்பிக்கையாருடா, நம்பிக்கையாருடா, பொறுமையாருடா, பொறுமையாருடா, நம்பிக்கையாருடா, நம்பிக்கையாருடா, பொறுமையாருடா. ஏன் இந்த வார்த்தையை அழுத்தமா சொல்றாருங்கிற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையும் பாருங்களேன், நான் இங்கே ஒரு சேலஞ்ச் பண்றேன். நீங்க எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கல் ப்ராப்ளமா இருக்கட்டும், நம்பிக்கையோட பொறுமையோட இருக்கவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா, விடிஞ்சா எங்க வீட்டுல கடங்காரன் வந்து, பைனான்ஸ்காரன் வந்து 50 பேர் நிக்கிறான் தெரியுமா, கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறானுங்க, வீட்டுல எல்லாத்தையும் மிரட்டுறானுங்க தெரியுமா உங்களுக்கு? சரி, என்னப்ப மிரட்டுறான், அப்புறம் அடிக்க வரான், அப்புறம் வீட்டில் பெண்கள் எல்லாம் இழிவாக பேசுகிறான், அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறான், அப்புறம் ஃபைனல் என்ன? அவன் என்னெல்லாம் முயற்சி பண்ணாலும் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவனே எப்போதான் நீ கொடுப்பியோ கொடு அப்படின்ட்டு போயிடலாம். மிரட்டுவான், உருட்டுவான், அதட்டுவான், கிளட்டுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், எதையோ செய்வான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்ய வந்திருக்கிறான். அவன் யார் தெரியுமா? உங்களுடைய கர்ம வினையெல்லாம், உங்க பாவத்தை எல்லாம் வாங்குவதற்காக வந்திருக்கிறான். அது புரியாம வீட்டு வாசல்ல வந்து கடங்காரன் கத்திட்டான்னு சொன்ன உடனே வெடுக்கு வெடுக்குன்னு வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டு நான் செத்தரலான் இருக்கேன், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்தரலாம் இருக்கேன் அப்படின்னா, நம்மள மாதிரி பைத்தியக்காரங்க இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெற்றி வேண்டுமா மோதி பாருடா எதிர் நீச்சல். வெற்றி வேண்டுமா மோதி பாருடா எதிர் நீச்சல். ஒரு முதலீடு இல்லாமல் தொழில் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு அரங்கத்தில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 25 தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல பேச்சு மூலமாக அவங்களுக்கு நான் புரிய வச்சேன். நான் சொல்றது 15 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஆனால் ஜெயிச்சிடலாம். உழைக்கணும், அவ்வளோதான். அதில் ஒன்று சொல்லட்டுமா, உழைக்கிறவங்களுக்காக யாரோ பார்த்தாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டோம். என் கையில் காசு இல்லையா, நான் என்னையா பண்ணிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டார். ஒரு பக்கெட் தண்ணி இருந்தால் போதும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஒரு பக்கெட் தண்ணி இருந்தால் போதுமா, என்ன சொல்றீங்க? எஸ். வண்டி வாங்கும்போது எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு, வண்டி வாங்கும்போது நான் 1 மாசத்துக்கெல்லாம் தொடச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு முறை துடைப்பாங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க வாட்டர் வாஷ் விடுவாங்க. அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதுதான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி இருந்தா போதும். எப்ப சொன்னேன்? 15 வருஷத்துக்கு முன்னால சொன்னேன். மொபைல் சர்வீஸ் போய் பண்ணு, ஆபீஸா போ. ஒரு ஆபீஸ்ல 50 வெஹிக்கிள் இருக்கும். ஒரு பக்கெட் எடுத்துக்கோ, தண்ணி கூட அங்க பிடிச்சிக்கலாம். தண்ணி தூக்கிட்டுலாம் போக வேண்டாம், ஒரு பக்கெட் போதும். ஒரு வண்டி துடைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையெல்லாம் எடுத்துக்கோ. ஒரு நாளைக்கு ஒரு ஆபீஸ் ஒரு 50 வண்டி 25 வண்டி பேசு. செஞ்சான், ஒரு பையன் செஞ்சான், பெரிய ஆளாயிட்டான். நோ இன்வெஸ்ட்மெண்ட், பக்கெட் ஒன்லி. என்னடா இன்வெஸ்ட்மெண்ட்?
நல்ல வேலை பக்கெட் வாங்க காசு இல்லைன்னு என்கிட்ட கேட்காம போனான். இது மாதிரி எத்தனை தொழில் சொன்னேன்? 25 தொழில் சொல்லி கொடுத்துருக்குறேன். எத்தனை தொழில்? 25 தொழில். என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, மீதி 24 சொல்லுவீங்களான்னா தயவுசெய்து சொல்றதுக்கு நேரம் இல்லை இல்லைங்களா? இன்னைக்கு ஒருத்தர் இங்க சாக கிடக்கிறாங்க, தற்கொலை செய்துக்கலான்னு உட்காந்துருக்கிறாங்க. அவங்களுடைய மனசை, அவங்க உயிரை காப்பாற்றணும்னு பாபா இன்னைக்கு இந்த கதையை சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் டூப்பர் செவிவெளி செய்தி கதைனா அடுத்த வாரம் கண்டிப்பா கிடைக்கும், அப்படி வச்சுக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு செவிவெளி செய்தி கதை. ஏன் அப்படின்னா, நான் அந்த ஒரு உயிரை காப்பாற்றப்படும் பொழுது அதற்கு நான் கருவியாக இருப்பதினால் பாபாவிற்கு கோடி நமஸ்காரத்தை சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்க இப்ப நைட்டு போய் தூங்கும்போது, ஆஹா எங்க அப்பா குருசாயி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாண்டா, அடுத்த வேளை சோறு கூட எனக்கு வக்கு இல்லாம என் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாண்டா, பரவாயில்லடா ஜெயிச்சலாண்டா, நாளைக்கு எங்க அப்பா கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் பேசுறேன். இல்ல இந்த வாரம் ஜனவரி மாதம் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்பா கிட்ட தனியா பேசலாம், காலையில 10ல இருந்து மதியம் 2 வரைக்கும். ஏன்னா போன மாசம் தான் தொடங்கப்பட்டிருக்கு, எல்லாம் நம்ம ஞானசேகர் மூலமா. இது அவர் தான் 8, அது வேற விஷயம். அது மாதிரி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தனிப்பட்ட முறையில் குரு சாய்ராமிடம் நீங்கள் பேசலாம், ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. அதனால வர ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி அப்போ வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம். ஆனா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு நிறைய பேருக்கு பறக்கிறத பிடிக்கணும், மேனு கத்துறத பிடிக்கணும், எல்லாத்தையும் பிடிக்கணும். எது இருந்தால் இந்த மூக்கு அதை என்ன பண்ணுமா, அது வந்து இழுத்துரும். ஓகேவா? அதனால அவங்க அங்கே போகிறவங்க, நான் என்ன சொன்னேன், நீங்கள் 2 மணிக்கு மேலே என்னமோ அது சாப்பிட்றதுனா போய் சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் எதுவும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன், சரிங்களா? ஆனால் 10 to 2 இங்கே நீங்கள் என்னை பார்க்க வரும் பொழுது எங்கள் அப்பா இங்கே உட்காந்துருக்காரு. சத்தியமாக எங்கள் அப்பா ஏதாவது எனக்கு ஒரு நல்லது பண்ணுவான், அவங்ககிட்ட போய் பேசுவான். எவ்வளோ கத்துறான், என் மனுஷனாயா அவன், மனுஷனாடா அவன், கத்துறான்டா அவன். அவனும் கத்தி 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 மண்டைக்குள்ள போய் இப்படி இரு அப்படி இரு அப்படி இரு இப்படி இருந்து பாபா கிட்ட கேட்டு கேட்டு சொல்றான். நாம அப்போதைக்கு ஏத்துறோம், அப்புறம் இறக்குறோம், அப்போதைக்கு ஏத்துறோம் இறக்குறோம். நான் சொல்றது புத்திய. என்ன வேற ஏதோ நினைச்சுக்குவான், அப்போதைக்கு ஏத்துறது அப்புறம் இறக்குறது, அப்புறம் ஏத்துறது அப்புறம் இறக்கிறது. சரியாவா? அன்புக்குரிய சாய் உறவுகளே, என் அன்புக்குரிய குடும்பங்களே, நீங்களாம் சந்தோஷம் ஆனந்தமா இருக்கும். இன்னைக்கு நான் பாபா கிட்ட நன்றி சொல்றேன், அழுதுகிட்டே நன்றி சொல்றேன். இங்க உட்கார்ந்துருக்கிற ஒரு உசுறு காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள்லாம் அதற்கு ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. சப்போஸ் இன்னைக்கு நீங்கள்லாம் இங்கே வரல, இந்த கூட்டமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை அவங்ககிட்ட நான் பேசியிருக்க முடியாது. பாபாவுடைய கதை மூலமாக அவங்களுக்கு அந்த ஞானத்தை நான் கொடுத்துருக்க முடியாது. அதனால் உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ஹம்பல் ரிக்வஸ்ட் சொல்கிறேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். குருசாயோட வார்த்தை உங்கள் வாழ்க்கையை வெல்லச் செய்யும். நான் என் பொண்ணுகிட்ட கூட இன்றைக்கி சொன்னேன், அம்மாடி எனக்கு உண்மையானே சொல்கிறேன்டா, பாபா என்னைக்கு கூப்பிட்டாலும் நான் கிளம்புறதுக்கு தயாரிடான்னு நான் சொன்னேன். என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு. ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது. எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்டா, ஆனால் எனக்கு பாபா எப்படி சொல்கிறாருன்னு தெரியல, எனக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் அழுதேன். எல்லாரும் இந்த புது வருஷத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் நீங்களாம் துடிக்கிறீங்க. உங்களுக்குலாம் சொல்கிறதுக்கு நான் இருக்கிறேன், எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா எனக்கு சுவாமிகிட்ட கட்டளை, நீ உனக்காக உன் குடும்பத்திற்காக வேண்டக்கூடாதுங்கிறது அவருடைய கட்டளை. அதனாலதான் இன்னைக்கு இத்தனை கோவில்களுக்கு ஒரு சேவகனா, ஒரு பிச்சைக்காரனா, அவருடைய நம்பிக்கையும் பெருமையும் வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு கருவியா நான் இருந்திருக்கேன். அப்படின்னா மாறுதட்டி சொல்லிக் கொள்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில எந்த கோவிலும் கட்ட கிடையாது. நான் எந்த கோவிலாவது என் பேர் குருசாய் பேர்ல ஒரு கோவில் இருக்கான்னு யாராவது சொல்ல முடியுமா? எங்கேயாவது நீங்க போய் விசாரிச்சுக்கோங்க, குருசாயிராம் பேர்ல ஒரு கோவில் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. என் பேர்ல ஒரு கோயில் கூட இருக்காது. ஏன் தெரியுமா? எனக்கு வேணாம் சார், வேணாம் சார். அங்கேயும் கொடுத்தா நல்லவன், கொடுக்கலினா கெட்டவன்.
கொடுத்தா குரு சாய்ராம் கொடுத்தா நல்லவன், கொடுக்கலையும் ஐயோ ஐயோ. விஷயம் தெரியுமா உனக்கு? பார்த்துருங்க. என்னத்தை பார்க்க? எல்லார்கிட்டையும் நான் சொல்றது ஒன்றே ஒன்றுதான், இறைவன் ஒருவன் இருக்கிறான். இறைவனுக்கு தெரியும். ஒரு கற்பூரத்தை வச்சு இது குரு சாய்ராம் செஞ்சுட்டான்னு சொல்லி அவங்கவுங்க சத்தியம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மனசாட்சிக்குள்ள ராத்திரி வீட்டுக்குள்ள சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? சாய் கட்டாயமா அவங்கள தண்டிச்சிருவார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம், எனக்கு யாரா இருந்தாலும் சரி, என்கிட்ட பழகினவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பழக்கத்தை விட்டு போனவங்களா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, வல்லவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு என்னை நம்பி வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். எப்படியாவது ஒரு ரூட் பிடிச்சி அவங்களை காப்பாத்திடணும், எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. எப்படியாவது காப்பாற்று. நீங்கள் உட்காந்துருக்கவங்களை எப்படியாவது நான் காப்பாற்றிடணும், இவங்களை காப்பாற்றணும், என்னுடைய அவ்வாவை காப்பாற்றணும், என்னுடைய குழந்தையை காப்பாற்றணும், என் பொண்ணு அங்கே வந்திருக்கேன், என்னை நம்பி வந்து உட்காந்துருக்கேன், என் பொண்ணை காப்பாற்றணும், எங்கள் நைனாவை காப்பாற்றணும், என் மக்கள் மாலாவை காப்பாற்றணும், உட்காந்து புதுசாக வந்திருக்கேன் என்னுடைய சாய் உறவுகளை நான் காப்பாற்றணும், இங்கே உட்காந்துருக்காரு அவரை நான் காப்பாற்றணும், நின்றுட்டு இருக்காரு கால் வலிச்சாலும் நின்று பார்த்துட்டு அவங்கள நான் காப்பாற்றணும், இங்கே உட்காந்துருக்காரு 75 வயதில் என் தாத்தா என் முன்னால் அமர்ந்து கீழே உட்காந்துருக்காரு, அவரை காப்பாற்றணும். என்ன பண்ணாலும் எங்க அப்பா எனக்கு நல்லது பண்ணுவார்னு சொல்லி உட்காந்துருக்க என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும். ஒரு சின்னதாக நான் பேசலைன்னா கூட போங்கப்பா அவங்க மேலே கோபமாக இருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்கிற அந்த அன்பு முகங்களை நான் காப்பாற்ற வேண்டும். எது நடந்தாலும் நடக்கலைனாலும் குருசாயை பார்க்கணும், வார வர்றவங்களை எப்படியாவது காப்பாற்றணும். என்கிட்ட சமீபத்தில், இது ரொம்ப ஹாட்டான டாபிக் தான், என்கிட்ட சமீபத்தில் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் ஒருத்தர் கேட்டார், சார் அடுத்து யார் முக்கியமாக வருவாங்க அப்படின்னாரு. யார் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கட்டாயம் வருவாங்க அப்படின்னு. புரியல தானே? சரி, 2026 பிறந்துருச்சுல்ல, புரிஞ்சோம். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், வரலின்னா நான் என்னுடைய இந்த ஆன்மீக பணியிலேருந்து வெளியே போயிடுறேன் அப்படின்ட்டேன். சேலஞ்சே விட்டுட்டேன். சவால் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு தான், இன்னைக்கு சொன்னது நாளைக்கு தான். மறுபடியும் நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. சேலஞ்ச், சவால் வேணா விடுறேன். ஏன்னா சொன்னது நான் இல்லை. சத்தியத்தின் பாதையிலே சாய் ஒன்று வார்த்தை சொல்ல, கேட்பதும் காதுகளில் குருவாயிருப்பவராம், அவரின் பேச்சை கேட்டு வளர்ந்த நல்ல பிள்ளை என்றும் நானே நினைத்து கொண்டு நடந்து சென்றேன் பாருங்க, போற போக்கினிலே யாரெல்லாம் நல்லவங்க, போகிற போக்கினிலே யாரெல்லாம் கெட்டவங்க, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல, ஆனாலும் மனசு ஒன்னே சொல்லுது, தீமைக்கும் நன்மை செய், தீமைக்கும் நன்மை செய், எப்போதுமே நல்லவங்களை காப்பாத்து, எப்போதுமே நல்லவங்களை காப்பாத்து, புத்தி மாறி போன பிள்ளை அத்தனையும் காப்பாத்து, காண ஒன்று நின்னு சொல்லும் பொறுமையா இருக்கணும், அது வரைக்கும் அடக்கமா அமைதியா நடக்கணும், தந்தன நக்கட தான தக்கட தையா, தந்தன நக்கட தான தையா, தந்தன நக்கட ஐயா, தந்தன நக்கட ஐயா, தந்தன நக்கட தான ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, உங்கள் வாழ்வில் என்ன நடந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நில்லுங்க. ஒன்றுமே ஆகாது. எனக்கு பாபா சொல்லி கொடுத்தாரு. சரி, மிஞ்சி போனால் என்ன ஆகும்?
மிஞ்சி போனால் நீங்கள் மானம் போச்சுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களா மானம் போச்சு மரியாதை, அது மானமும் கிடையாது மரியாதையும் கிடையாது, அது ஒரு அறியாமை. டேய், என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் தெரியுமா, நீ மனுஷ வயலை பார்த்து பயப்படுற, நான் சொல்ல தெய்வத்துக்கு பயப்பட்டீன்னா நீ எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். உனக்குள்ளே அந்த எண்ணமும் உனக்குள்ளே அந்த செயலும் இறைவன் எப்பொழுதுமே பரிபூர்ணமாக கொடுப்பார். எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற மனசு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த மனசு எல்லாருக்கும் கிடைக்காது, வராது. அப்போ நமக்கு பாபா என்ன சொல்லி கொடுக்குறார், நம்பிக்கையோட பொறுமையோட என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது தயவுசெய்து உங்களை ஆராய்ச்சி பண்ண வருவாங்க. இங்கேயே கூட ஆராய்ச்சி பண்ண வந்து நிற்கிறாங்க, பார்க்குறாங்க. என்ன வேணா பண்ணிக்கோ, சத்தியத்தை மட்டும் தான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறோம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம். கரெக்ட். டாஸ்மாக் கடைக்கு சத்தம் போடாமல் போய் குடிச்சிட்டு வரான் குடிகார பையன், அவனெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்லை. கரெக்ட். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் டிவி சீரியலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது இல்லத்துக்கு அரசியம், இல்லத்துக்கு அரக்கியது. கரெக்ட். தப்பா நினைச்ச கூடாது, என்னுடைய இல்லத்தரசிகள் தவறாக நினைக்கக்கூடாது. நீங்கள் சீரியல் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன், ஆனால் சீரியஸாக பார்க்கறதான் தப்புன்னு சொல்கிறேன். எத்தனை வேலை வந்தாலும் அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து 4 நாள் குழம்பு எடுத்து கொடுக்குற கொடுமை என்னால் தாங்க முடியல. அந்த 4 நாள் குழம்பு எடுத்து போட்டு சாப்பிடுங்க இருக்கிறாரு, இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் இருக்கிறாங்க. கணவன் அங்கே வாசலில் வரும்போது, கேட்டுக்கிட்ட வரும்போதே ஓடி போய் கதவை திறந்து வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி அந்த கணவரை உடனே அவள் உள்ளே போயிட்டு கைகால் அலம்பிட்டு வாங்க, முகம் கழுவிட்டு வாங்க, வந்த உடனே ஒரு காஃபியோ டீயோ போட்டு கொடுத்துட்டு, என்னங்க எப்படிங்க இருந்துச்சு இன்றைக்கி, எப்படிங்க போச்சு இருந்துச்சு, பக்கத்தில் உட்கார வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் தன்னுடைய முந்தி எடுத்து புடவை எடுத்து போய் அப்படியே முகத்தில் அப்படியே தொட்டு கொடுக்குற மனைவிமார்களை பார்த்தா சாமிக்கு சமயா. சோப்பா, இது தன் கையை தனக்கதவி. எனக்கு பாபா சொல்லி கொடுத்துருக்கார், அன்பை கேட்காத, கொடுத்துட்டே இரு. இந்த ஜனவரி 1, 2026 ஒரு டிசைட் பண்ணிக்கோங்க, அன்பு கேட்க கூடாது, கொடுப்போம். நம்ம கேட்கறது தான் பிரச்சனை. நான் போய் எனக்கு உன்னுடைய அன்பு வேணும், எனக்கு எவ்வளோ தர்றீங்க, கொஞ்சம் தர்றியா, எனக்கு உன்னை பார்க்கணும் போலவே இருக்குது, எனக்கு பாசம் எனக்கு நிறைய தேவைப்படுது, அப்பப்போ மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுறேன், உங்கள்கிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது இல்லையா. சில பேர் சொல்ல, அந்த பொண்ணை அன்னைக்கு தான் பார்த்துருப்பான், என் வாழ்க்கையில் இத்தனை நாள் இப்படி ஒருத்தி நான் பார்த்ததே இல்லை அப்படின்மா. வீட்டுக்கு போய் பாருங்க, பார்த்தா தான் தெரியும். நான் தவறாக சொல்லலை, மாயையில் மாட்டிக்கிறோன்னு சொல்கிறேன். ஒரு மாயையில் மாட்டிக்கிட்டு என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாமல் இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் போங்க, கை சுத்தம் வாய் சுத்தம் உலகத்தை ஜெயிச்சிடலாம். அதனால் இன்னைக்கு 2026 ஒரு உயிரை காப்பாற்றி விட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமையில் சந்தோஷத்தில் நான் ரொம்ப பாபாவுக்கு நன்றி சொல்கிறேன். நான் வீட்டுக்கு இனி கண்டிப்பாக வீட்டுக்கு போக முடியாது, என் தாத்தா வீட்டில் தான் இன்றைக்கி தங்கி ஆகணும், ஒரு வழி இல்லை. அதனால் நான் சுவாமிகிட்ட இன்றைக்கி நைட் தூங்கும்போது கண்ணீரோடு வேண்டிக்கிறேன், இறைவா அந்த சாயினுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்க, வந்திருந்த இதெல்லாம் கேட்ட இந்த பதிவை கேட்ட எல்லாரையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி சுவாமிக்கு இன்றைக்கி நான் கோடி நமஸ்காரத்தை நன்றி. ஏன்னா இன்றைக்கி ஒரு உசுரை காப்பாற்றியாச்சு. எனக்கு என்ன தெரியுமா, ஒரு விஷயம், நம்ம நிறைய பேர் அடிச்சுக்கிறோம். இங்கே உட்காந்துருக்கவங்களே சொல்கிறேனே, ஒரு நாள் இங்கே உட்காந்துருக்கணும் ஒருத்தங்க இல்லை, வரிசைப்படி இல்லை, இங்கே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, நிற்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே யாரோ ஒருத்தங்க இல்லை, அது யாருன்னு தெரியாது. தெரிஞ்சிட்டா நமக்கு தூக்கம் வராது. பர்த்டே எல்லாம் கொண்டாடுவோம், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. டெத்து டேன்னு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணி அப்படி வச்சுட்டாருன்னு வச்சுக்க, பாபா கிழிஞ்சது பொழப்ப. நீங்கள் டெத்து டேன்னு ஒன்று வச்சுட்டீங்கன்னா பர்த்டே நீங்கள் கொண்டாட மாட்டீங்க. பர்த்டேக்கு கூட நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, இறக்கும் தருவாயில் இருக்கும் இல்லாதவர்களுக்கு ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் என்று ஒரு கைப்பிடி அரிசியாச்சு தானம் செஞ்சிருவீங்க.
அதனால் இந்த கூட்டத்தில் உட்காந்து அழுதுட்டுருக்கிற அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த சாய்க்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். குருசாயப்பா இருக்கும்போது தயவுசெய்து அழுகக்கூடாது. குருசாயப்பா இருக்கும்போது கவலைப்படக்கூடாது. எங்கள் அப்பா ஒருத்தன் நின்று பேசிகிட்டு இருக்கிறான், அவன் எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்கிற நம்பிக்கையோட இந்த வருஷத்தினுடைய முதல் நாளை பாசிட்டிவாக கொண்டு போங்க. இந்த வருஷத்தினுடைய முதல் நாளை நாம் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா பலமா. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஒரு விதையில் தான் பல விதை இருக்குது. அதனால் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய தியானத்தை எப்பொழுதும் போல சொல்லி கொடுத்துட்றேன். பாபாவுக்கும் நமக்கும் நடுவில் யார் வரக்கூடாது? யாருமே வரக்கூடாது. பாபாவுக்கும் அது ஃபோனை கூட ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 23.5 மணி நேரம் மட்டும்தான் நமக்கெல்லாம். எங்கே வரவங்களுக்கு? குருசாய் பிரசாதாலயா வரவங்களுக்கு காலையில் 15 நிமிஷம் இல்லை, சாயங்காலம் 15 நிமிஷம் இல்லை. இந்த காலையில் 15 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம் என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும்? யார் சொல்லித்தரீங்க எனக்கு? இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன்னா எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா? நான் கேட்பேனா? யார் சொல்லித்தரீங்க? டீச்சர் சொல்லித்தரீங்களா? சரி. ஐயோ, முதல் நாளே கிளாஸ் ரூமில் என்னை கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்றாரு. ரொம்ப எளிமையாக இங்கே உட்காந்து புதுசாக வந்திருக்கவங்களுக்கு இந்த தியானத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிறைய தியான பயிற்சிக்கு நீங்கள் பல இடங்களுக்கு போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது ரொம்ப எளிமையானது. உங்கள் வீட்டில் ஒரு பாபா ஃபோட்டோவோ இல்லை பாபா சிலையோ வச்சுக்கோங்க. 2 விளக்கு வைத்துக்கொள்ளுங்கள். அதற்கு முன்பு, தியானத்தை சொல்வதற்கு முன்பு இந்த செவிவெளி செய்தியை பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு முடிக்க சொல்லிடலாமா? செவிவெளி செய்தி கொடுத்த பாபாவுக்கு கோடான கோடி நன்றி, நமஸ்காரம். ஹாப்பி நியூ இயர் பாபா.